ஜாலியா இருக்குது. ஏங்க சின்னிமலைக்கு வாங்க. தமிழ்நாடு 5000 சர்வைவல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 7 நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கோம். கோயிலை பார்த்துட்டு அன்னதானம் எங்க போடுவாங்கன்னு சொல்லி கோயிலையே சுத்தி வந்துட்டேன். ஆனா அன்னதானம் எங்க போடுறாங்கன்னு தெரியல. ஒரு அண்ணா கிட்ட போய் அண்ணா அன்னதானம் எங்க போடுறாங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி இட்லியே 30 ரூபா தான், இங்கேயே சாப்பிட்டு தம்பின்னு டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாரு. நண்பர்களே, ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். 3 நாள் ஃபுட்டேஜ் இருந்ததால அந்த அக்கா எனக்கு ஒரு சேலஞ்ச் பாக்ஸ்ல இருந்து சேலஞ்ச் எடுத்து கொடுத்தாங்க. அதை நான் தெரியாம டெலீட் பண்ணிட்டேன். அந்த அக்கா என்ன சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாங்க. சாரி அக்கா. நமக்கு என்ன சேலஞ்ச் வந்திருந்ததுன்னா, ஒரு நாள் விவசாயியாக வேலை பார்க்க வேண்டும். இந்த சேலஞ்ச் வந்தோடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இதை எப்படி முடிப்பேன், இதை எப்படி பண்றது எனக்கு எதுவுமே தெரியல. சாட் ஜிபிடில பார்த்தேன், பக்கத்துல காஞ்சின்ற ஒரு இடத்துல விவசாயம் பண்றாங்கன்னு போட்டுருந்துச்சு. அந்த கண்ட்ராக்டர் நாட்ட கேட்டேன், காஞ்சின்ற இடத்துல விவசாய வேலை ஒரு நாள் வேலை கிடைக்குமாங்கண்ணா அப்படின்னு சொல்லி. இல்ல நான் ஒரு இடத்துல இறக்கி விடுறேன், அங்க ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த அண்ணா இறக்கி விடுறேன்னு சொன்ன இடத்துல என்னென்னலாம் விதைப்பாங்கன்னு சொன்னாரு. நெல் பயிர், கரும்பு, சோளம், இந்த மாதிரி தானே இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி தான் பயிர் விளையாடுது. நம்ம ஏதாவது வேலை கேட்டால் ஒரு நாள் தருவாங்க? கண்டிப்பாக. நம்ம யார்கிட்ட கேட்டாலும் யார் கேட்டாலும் வந்து வேலை தெரிஞ்சால் கொடுப்பாங்க, வேலை தெரியலாலும் அவங்க சொல்லி தருவாங்க. தேவநந்தல் அப்படின்ற ஒரு இடத்துல நானே இறக்கி விடுறேன்னு சொல்லி சொன்னார் அந்த அண்ணா. ஆனால் எனக்கு போகிற வழியெல்லாம் ஒரு பயமாகவே இருந்தது. இந்த வேலை எப்படி செய்ய போகிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கண்ட்ராக்டர்னா தேவநந்தல் அப்படின்ற ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காரு. இப்போ இதுக்குள்ளே போய் கேளு தம்பி, எங்கே கேட்டாலும் வேலை செய்யலாம், எல்லாம் சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டார். ஸோ இப்போ இங்கேருந்து இறங்கி போயிட்டுருக்கேன். யாரை பார்க்கணும், என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் எதுவும் தெரில. விவசாயன்றது பெரிய வேலை, அது எல்லாருக்கும் தருவாங்களா என்னன்னு தெரில. நம்ம சும்மா கேட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக அங்கே லாஸ்ட்டாக மஞ்சளாக தெரியுதுங்களா, அது லாஸ்ட் வரைக்கும் விவசாய நிலம்தான். ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது இடம். நான் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிருக்கேன். யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, ஏன்னா சுற்றில யாருமே இல்லை. யாராக இருந்தால் கூட போய் டக்குன்னு வேலை கேட்டு ஜாயின் பண்ணிடலாம். நானே நினச்சேன்னா வயல்லாம் சரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டு போய் வேலை கேட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இங்கே யாரும் இன்னும் வேலை செய்யவே இல்லை, இடமே காலியாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். நான் இப்போ முன்னாடி தான் பார்த்துட்ருக்கேன். உள்ளே போய் பார்ப்போம், அங்கே ஏதாவது கிடச்சிதுன்னா அப்படியே வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம். அப்படியே அந்த அண்ணா கிட்ட லிஃப்ட் கேட்டேன். லிஃப்ட் கேட்டிங்க, எங்கேயாவது ஒரு நாள் வேலை பார்க்குற மாதிரி இடம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டாரு, இங்கே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு வேலை, அந்த வேலை செஞ்சு ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வேலை கிடைக்கும் நம்பிக்கையோட போனேன், ஆனால் அங்கே நடந்ததே வேற. நெல் போட்டால் இந்த வேலை இருக்காது. சரி சரி. ஒரு மல்லாட்டை போட்டா மற்ற வேலைங்க. இந்த நெல் பயிர்லாம் எந்த வேலையும் கிடையாது. நெல் போட்டு மோட்டர் விட்டு இறச்சிட்டு உக்காந்துக்கிறவங்க தான். மோட்டர் போட்டா போதும். ஆமா, மோட்டர் போட்டு அங்கங்கே பழுப்பு அப்படியே கப்புக்கு திரி விட்டு அதை கைனா பாய போகுது. மம்டி எடுத்து கூட மாறுற வேலை கிடையாது. சரி சரி சரி, நான் போய் பார்த்துட்டு. சரிம்மா. நமக்கு இங்கே எந்த வேலையும் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா சுற்றிலையும் நெல் தான் போட்டிருக்காங்களாம்மா. நெல் போட்டாங்கன்னா எந்த வேலையும் இருக்காதாம்மா. அவங்களே நெல் போட்டு மோட்டர் போட்டு விட்ட தண்ணி பாய்ச்சா மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்களாம்மா. நமக்கு இங்கே எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரில. விவசாயம் சாதாரண வேலை இல்லை, எல்லாராலையும் செய்ய முடியாது, அதுக்கும் நேரம் இருக்குது. இங்கே அப்படி இல்லை, நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். ஸோ பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். வேறு எங்கேயாச்சும் கேட்போம், ஆனால் கிடைக்குமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேமராவை பார்த்துக்கிட்டு கால் ஸ்லிப் ஆகி இதில் சேரில் விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, பேக் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. சோதனை சுற்றி சுற்றி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பேக் ஃபுல்லாக சேரில் விழுந்துருச்சு. இனி இதை கழுவிட்டு அடுத்த இடம் தேடணும். எனக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே சோதனையாக இருக்குது. சரிக்கா, பாய், நான் போயிட்டு வரேன். வேலை கிடைக்கலையேன்னு மன வருத்தத்தோடு வந்துட்டு இருந்தேன். அந்த அக்கா என்னை பார்த்துட்டு கரண்ட் பில் எடுக்கிறவங்களான்னு கேட்குறாங்க. இல்லைல்லங்கக்கா, இங்கே ஒரு நாள் ஏதாவது விவசாய வேலை கிடைக்குமான்னு பார்க்க வந்தேங்க. ஏதாவது ஒரு விவசாய வேலை. அதான் அந்த மாதிரி வேலை எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லி கொடுத்தா அதை கத்திரிச்சு. ஒரு நாள் வேலை இங்கே தான் அந்த வேலை கிடைக்குதான்னு செஞ்சு பார்க்க. ஆமாக்கா, இங்கே எதுக்கு வேலை கிடைக்காது? ஏன்னா கொஞ்சம் யோசனை பண்ணா கிடைக்கும், கிடைக்காதவங்க போயிடாது. பண்ணுங்க, நல்லா யோசனை பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். இந்த அண்ணாவும் விவசாய வேலை தான் பார்க்குறாரு. நமக்கு வேலை கேட்டு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு.
அந்த அண்ணா கிட்டத்தட்ட 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு வேலை. மசாருன்ற இடத்துக்கு போனோம். தேங்க்ஸ்ண்ணா. இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாருமே அறுவடை பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதனால நமக்கு இங்கே எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஒரு அண்ணா இன்னொரு இடம் சொன்னாங்க. அங்கே போறதுக்கு நமக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரில. இந்த அண்ணா நமக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, ஆனாலும் நமக்கு கிடைக்கல. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அலைகிறேன், எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா இன்னும் எல்லாம் விளைச்சல் இருக்காமா, அதாவது அறுவடை பண்ணிட்டாங்களாம்மா. இங்கெல்லாம் நெல் தான், நெல் போட்டால் எதுவும் எடுக்க முடியாதாம்மா. ஸோ வெயில் தாங்கலை, பயங்கரமாக இருக்குது. சரி, நமக்கு வெயில் தான் இப்படி நம்மளை கொல்லுதுன்னு பார்த்தா நம்ம ரோட்டில் நடந்து போனால் நாய்ங்க வேற துரத்துது, விடாமல் கத்திக்கிட்டே வேற இருக்கு. எனக்கு இப்போ அந்த இடத்துல ஓடுறதா நிற்கிறதா இல்லை பொறுமையாக நடக்கிறதா மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா. போகிற வழியில் இந்த ஐயாவை பார்த்தேன், ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்கலாமான்னு போனேன். இங்கே ஒரு நாள் விவசாய வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்குங்களா? இங்கே ஏதாவது விவசாயம் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நாள் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்குங்களா? எந்த வேலைனாலும் பரவாயில்ல, இங்கே வேலை கொடுக்குற மாதிரி எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்பிக்கை போனது மட்டும் இல்லை, வெயிலில் வாடி செத்துட்டேன். எங்கேயுமே எந்த வேலையும் கிடைக்கல. இப்போ இதுக்கப்புறம் எங்கே போகிறதுனாக்கா தெரில. இதுக்கப்புறம் வேற எந்த ஏரியாலக்கா ஏதாவது நிலம் இருக்காங்கக்கா? அங்கிட்டு போனால் இருக்குங்களா? சரி சரிங்கக்கா. இல்லை மதியத்துக்கு மேலே போனால் வேலை கிடைக்குமாங்க்கா? சரிங்கக்கா. சும்மா போய் செய்ய தானே போறேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி. ஆமாங்க, அப்படி சொல்லி செய்ய உங்களுக்கு நான் காசெல்லாம் கேட்கல. நாங்க சும்மா செய்யறேன், எனக்கு பேட்டிக்கு வந்து கொடுத்துறாங்க. நானும் போடல. ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. சொல்லிக்கோங்க. இங்கே போகிற வழியில் ஒரு தோட்டத்தை பார்த்தேன், கடைசியாக கேட்கலான்னு சொல்லி உள்ளே போனேன். இங்கே உள்ளே போய் கேட்டு பார்ப்போம், இங்கே கிடைக்குமா என்னன்னு தெரில. 2 ஹவர்ஸாக நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், பயங்கர டயர்டாக இருக்குது. என்கிட்ட இருக்க மொத்த எனர்ஜியும் போய் எப்படியாவது இங்கே வேலை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் நான் போனேன். அந்த அண்ணா கிட்ட போனோன்னே கேட்டேன், அண்ணா எனக்கு இங்கே ஏதாவது ஒரு நாள் வேலை கொடுங்கண்ணா, நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லண்ணான்னு சொன்னேன். எந்த வேலைனாலும் கொடுங்க, நான் பார்ப்பேன், எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுங்க, நான் கற்றுட்டு செய்கிறேன். அந்த அண்ணா கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு. சரி, எப்படியும் நமக்கு வேலை இல்லைன்னு தான் சொல்ல போறாருன்னு நினச்சேன். ஜாலியாக இருக்குது. ஏங்க திண்ணிமலைக்கு வாங்க.